எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ராணி இங்க வந்து கொஞ்சம் பாரு. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா ராணி, போதும்ல. இலையில சாப்பாடு பொடியதா எப்படி? ஆமாங்க, இலையில சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். வாழையில ஒரு 20 பழம் அறுத்துட்டு வாங்க பின்னாடி. சரி, வேற ஒண்ணும் இல்லல. ஆமா, தண்ணி குடத்துல பிடிச்சு வச்சுக்கிடுவோம். எங்க வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டா எப்படி? வீட்டுக்குள்ள இருந்துருவோம். மேல ரொம்ப காத்து வேற விசுபதியா. சாப்பாட்டுக்குள்ள எல்லாம் மண்ணு விழுந்துருமத்துக்க மேல கொண்டு போவாண்டாம். இந்த காத்துக்கு மேல கொண்டு வச்சோன்னா எல்லாம் பறந்துடும். அதனால வீட்டுக்குள்ளேயே சாப்பிடலாம். அந்த சோப்பாயெல்லாம் கொஞ்சம் மாத்தி போட்டுறியே. சரிங்க, அப்ப அதை மாத்திட்டு ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆமா, இன்னும் ஒருத்தரையும் வரலையே. வருவாவ சாப்பிடுறது கணக்கு பண்ணி. சரி சரி, போய் எல்லாம் எடுத்துட்டு வரேன். கத்தி எங்க வெளியே இருக்கும், அம்மி கிட்ட எடுத்துட்டு போங்க. எடுத்துக்கிடியே. இந்த பிள்ளைய அப்பவே குளிச்சு கிளம்ப சொன்னேன். கிளம்புனாலும் என்னதான் தெரியல. சந்தியா, வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஒரு மெசேஜாவது பண்ணி சொல்லுவோமா? எப்படி இருக்கானோ, ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா? நாளைக்கு வேற ஃபாரின் போறான். இன்னைக்கு இத சொன்னாவது ஹாப்பியா இருப்பான். சந்தியா, என்னம்மா? என்ன யோசனையில இருக்கா? எத்தனை நேரம் கிடந்து கூட்டிட்டு வரேன், பதிலே சொல்லாம இதை யோசிச்சுட்டு இருக்கா. ஏமா, கூப்பிட்டது உண்மைக்கு கேட்கலமா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுவ. என்ன தேவை, நல்லா ஆழ்ந்த சிந்தனையில இருக்காவ மேடம். ஏன், என்னாச்சு? இல்லம்மா, உங்களெல்லாம் பிரிஞ்சு சென்னை போறோம்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குவே. இப்பவே என்னத்துக்கு வருத்தப்பட்டு இருக்கா? எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம், வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். இந்த நேரம் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்கணும்? வா, முன்னாடி வந்து இருவா. எல்லாரும் வந்துட்டாவளா? யாரும் இன்னும் வரல மக்கா. ஆனால் அங்க வந்து இரு, பரப்பிட்டாளா? சரிம்மா, வாரேன். இந்த துணி அழகா இருக்கு குட்டி உனக்கு. அப்படியாம்மா? இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு எடுத்தது தானே? ஆமா, விலை கூடுதலா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா சூப்பரா இருக்கு. உனக்கு போட்ட பிறகு பாக்க அழகா இருக்குவே. தேங்க்யூ மேம். சர்மி என்னதுமா போட்டிருக்கா? இதுல கருப்பு கலர்ல இருக்கும்ல, அது போடுன்னு சொன்னி போட்டாளா? தெரியலையே. அவங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இடப்பாளா இருக்குவே. கதவையும் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்காத்துக்க. ஒண்ணும் தெரியல, போட்டுட்டு வரட்டு. சரிம்மா. இன்னைக்கு இதை போட்டுட்டு அந்த கலத்தி வச்சிருந்துட்டி லைசா சர்ப்ல முக்கி அலசி காய போட்டுறியே. இதையும் அடிச்சு கொண்டு போன சென்னைக்கு. அழகா இருக்கு இந்த துணி. சரிம்மா, கொண்டு போறேன். சரி, வா, அங்க வந்து இருவா. அப்பா எல்லா சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் அங்க இருக்கு கிச்சன்ல. எல்லாரும் வந்த உடனே அந்த சாப்பிட்டுருவோம். சரிம்மா. ஐயோ, இது மூஞ்ச பார்த்தே இப்படி கண்டுபிடிக்காவல. எப்படிதான் இது பண்ணியதோ ஒண்ணும் புரியல. எடி எடி வா. எப்படி இருக்குவே எனக்கு? உனக்கு என்ன அழகாதான் இருக்குவே. எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு குட்டி. ஆனா எனக்கு ஒயிட்டோட பிளாக் தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிளாக் நல்லா பிடிச்சிருக்கு. பாத்துக்க, மாத்தி மாத்தி போட்டுக்கிட வேண்டியதா. ஃபிட்லாம் நல்லா கரெக்டா இருக்கும்ல? ஆமா, எனக்கும் கரெக்டா இருக்குவே. எதுவுமே டெய்லர்ட்ட கொடுத்து பிடிக்கணும் ஒண்ணுமே இல்ல. எந்த சைஸ் ஆர்டர் போட்டோமோ அது கரெக்டா வந்திருக்கு. ஆமாடி. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குவே? ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கறியா? என்னடி, நான் மட்டும் இப்படி ஏதாவது யோசிச்சா உடனே கண்டுபிடிச்சிருது எல்லாரும். ஒண்ணு யோசிக்க கூட எனக்கு உரிமை இல்ல இந்த வீட்ல. ஏன், வேற யார் கண்டுபிடிச்சா? அம்மாதான். இப்ப யோசிச்சுட்டே இருந்தனா உடனே அம்மா வந்து என்னட்டு யோசிச்சுட்டு நடக்கான்னு கேட்டாச்சு. ஏன், உனக்கு அப்படி என்ன யோசனை? இல்ல, வேலை கிடைச்சிருக்குல்ல, அத அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசையா இருக்கு பாத்துக்க. அதான் சொல்லட்டா. நாளைக்கு வேற ஃபாரின் கிளம்புறான். இனி நம்பர்லாம் மாத்திடுவான். அவன்கிட்ட பேச முடியுமான்னு கூட தெரியல. அந்த அண்ணே நம்பர் மாத்தினாலும் வான் நம்பர் இருக்கும்ல வீட்ட? இருக்குது, ஆனா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. சொன்ன உடனே கேட்டுருவாப்ல டிவிய? தெரியலடி, ஒரே குழப்பமா இருக்கு பாத்துக்க. சரி, சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா சொல்லிரு. அதுக்கு ஏன் கடந்து யோசிச்சுட்டு இருக்கா? ஆனா ஒரு பக்கம் இல்ல, சொல்லக்கூடாது. நம்ம இனி நம்ம வேலையை பார்ப்போம், இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் இது பண்ண கூடாதுன்னு இருக்கு. எடி, அந்த அண்ணனை உனக்கு ரொம்ப பிடிக்கதானே செய்வு? ஆமா. அப்ப சொல்லு, அவிய சந்தோஷப்படுவாவன்னா சொல்லு. அவிய இப்போ உன்னையதான் பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாவ. உன்னை விட அவியதான் உன் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காவ. எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காவ. அவங்க ரொம்ப இதுலதான் இருப்பாவ. இது சொன்னாவது ஹாப்பியாவாவல? சொல்லு. அப்படியா சொல்ல? ஆமாட்டி, இதுல என்ன இருக்கு? வேலை கிடைச்சிருக்கு, நான் சென்னை போறேன் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லு. வேற ஒண்ணும் பேசாண்டாம். சரி சரி, மெசேஜ் பண்ணிட்டு வா. நான் அங்க வெளியே நிக்கேன்னு. சரிடி. அம்மா வந்தா ஒரு சிக்னல் கொடுக்க ஓடி வந்துரு. சரி சரி, மெசேஜ் பண்ணுவோம். ஹாய், எப்படி இருக்க? நான் அடுத்த வாரம் சென்னை போறேன். HCL கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அனுப்பியாச்சு. சந்தியாட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என் செல்லக்குட்டி பேசவே மாட்டேன்னு சொன்னா மெசேஜ் பண்ணிருக்கா. என்னவா இருக்கும்? நான் அடுத்த வாரம் சென்னை போறேனா? வேலை கிடைச்சிருக்கா? சூப்பர். மெசேஜ் போட்டுடுவோம். கங்க்ராச்சுலேஷன் மை பட்டுக்குட்டி, போய் நல்ல வேலை பாரு. நானும் நாளைக்கு ஃபாரின் போறேன். ஐ மிஸ் யூ சோ மச். என்ன இவன் உடனே மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டா? எப்பவும் போன் கையுமா தான் இருப்பானோ? என்ன அனுப்பியிருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பட்டுக்குட்டியா? நாளைக்கு ஃபாரின் போறேன், மிஸ் யூ சோ மச். இனி ஒண்ணும் பேச வேண்டாம். இனி பேசினா அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அதுவும் பிரச்சனை ஆயிரும். என்ன இவா பாத்துக்கிட்டு இன்னும் ஒண்ணு ரிப்ளை பண்ணல? நாளைக்கு முடிஞ்சா ஏர்போர்ட் வரியான்னு கேட்டு பாக்கலாம். அதுக்கப்புறம்
அதுவும் பிரச்சனை ஆயிரும். என்னது, நாளைக்கு முடிஞ்சா ஏர்போர்ட் வாரியா? கடவுளே, அவ்வளவுதான் செத்து. இந்த விஷயம் தெரிஞ்சப்புறம் இன்னும் வெளியே கூட கால் எடுத்து வைக்கல, இதுல ஏர்போர்ட் வர சூப்பர். நான் இன்னும் ஒருக்கா கூட ஏர்போர்ட் பக்கமே போனது கிடையாது, எப்படி போனன்னு கூட தெரியாது. என்ன நம்பிக்கையில இவன் கூப்பிடியான்னு தெரியல. நோ, அதான் தெரியுமே. இனி எனக்கு மெசேஜ் பண்ணாத. வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல மட்டும்தான் மெசேஜ் பண்ணி, வேற எதுவும் இல்ல. ஓ ஓகே மேடம். உடனே ஓகேண்டா. சரி, இனி பேச வேண்டாம். ஏக்கா, அத்தை வாங்க. எம்மா, லட்சுமி அத்தை வந்திருக்காவ. அம்மா, என்ன மக்கச்சியாவ? ஏதோ அடுக்கலையில பண்ணிட்டு இருக்காவத. நான் இப்பதான் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன், எனக்கு தெரியல. அப்படியே அம்மா, கண்ட ட்ரெஸ் அழகா இருக்குவே. தேங்க் யூ தே. அம்மா, பூமாரி எங்க? அவ வந்துட்டு இருக்காமக்கா. நான் முன்னாடி வந்துட்டேன், அவளை வீட்டை பூட்டிட்டு வான்னு சொன்னேன். இன்னும் வந்துட்டா? சர்மி, வா பூமாரி. நீ எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கிறியாடி? உன்னையதான் பார்க்கவே முடியல. லிட்டில் பிஸி டிமக்கா, ஒரே படிப்பு தான். பரிட்சை வந்து நல்ல மார்க் எடுக்கிறது வரை இப்படிதான். ஆனா ஒன்னே மாதிரிலாம் படிக்க எனக்கெல்லாம் முடியாதுப்பா. என்ன இருந்து படிச்சுட்டடக்கா? நான் உள்ளதா இருக்கா, இப்ப வருவா. அப்படியே சரி, வரட்டு. சரி, நீ உட்காரு. சரி சரி. எம்மா, என்ன மக்கா? அம்மா, உங்களுக்கு இருக்கிறது காலா இல்ல ஏதாவது வீலாமா? வீலா? ஆமா சர்மி, ஏன்டா வீட்டை பூட்டிட்டு வான்னு சொல்லிருக்காவ. நான் 2 செகண்ட்ல வெளிய வந்திருப்பேன். அதுக்குள்ள எவ்வளவு தெரு தாண்டி வந்துச்சு ஏண்டாச்சு பத்துக்க படபடன்னு. நான் ஓடி ஓடி வரேன். தெரு முக்கையாத வீல பாத்திர மாட்டேமானு ஒரு தெருவிலே பார்க்க முடியல. பறந்து தான் வருவாவளா இல்ல உருண்டு வராவளா ஒண்ணும் தெரியல. இது நடந்து தாண்டி வந்தேன். நடந்து இவ்வளவு ஸ்பீடா எப்படிமா வரியே? அப்படியே பழகிட்டு மக்களே. பால் ஊத்ததுக்குலாம் கடகடன்னு ஒவ்வொரு வீடு வீடா வருவோம்ல, அந்த பழக்கத்துக்கு வந்துரும் மத்துக்கு ஓடி. ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான். உங்க வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுக்க முடியலப்பா. கொடுத்து பழவணும்ல. அம்மைக்கு 40 வயசு ஆகு, அம்மைக்கு 42 ஆகு. நான் எப்படி ஓடியேன்? உனக்கு மாதிரி என்ன ஜீவு? சின்ன வயசு 18 வயசு தான் ஆகு. ஆனா ஓட முடிய மாட்டேங்குன்னு. ஓடியம்மா, இனி ஓடியேன்னு. பூமாரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்கா. இந்த ஊருக்குள்ள தான் இருக்கறியா? யாரு எல்லாரும் இப்படி கேக்குது? இப்பதான் சர்மி இப்படி கேட்டா. ஆமா, உன்னைய பார்க்கவே முடிய மாட்டேங்க. அம்மையிட்ட கூட்டிட்டு வான்னு சொன்னா மட்டும்தான் அவ கூட்டிட்டு வரா. ஆமா ஏக்க, இப்ப வர படிச்சிட்டு தாங்க வந்திருக்கா. வர வழியிலேயே क्वेश्चन படிச்சிட்டு தான் வந்திருப்பா. எப்படியா புக்க தூக்கலான வைக்க மாட்டேக்கா கீழ. மாதிரி இவள எங்க கூட்டிட்டு வர சொல்லுதியே? இங்க புக்கு கொண்டு வராம வந்ததே பெரிய விஷயம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்மளுக்கு தேவைதானே? என் பிள்ளைகள் கிட்ட புக்கை எடுங்கட்டி நம்ம கடந்து கட்டணும். இந்த அம்மைக்கு நம்மள கேவலப்படுத்தியதே ஒரு வேலையா போச்சு. ஆனா நம்ம பூமாரி அப்படியா? எப்படி அவளை எடுத்து படிக்க பத்தியா? இப்படி பிள்ளைகள் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கான லட்சுமியா? ஆமாக்க. ஆனா அதுவே ஒரு நேரத்துல சரியாயிரும் தெரியுமா? எப்பவும் புக்கு தூக்கி வச்சிட்டு இருந்தா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏடி பைத்தியம் மயிராத படிச்சுன்னு சொல்லுவேன். அப்படி ராத்திரியும் பகலமா உட்கார்ந்துருக்காங்க. சரி, அப்படியாவது அவளுக்கு நீட்ல கிடைச்சிராதான்ட்டு தான் இருக்கா. வீட்ல மாதிரி நிறைய செலவாகுமேன்னு யோசிப்பாளா இருக்கணுமா? ஆமாட்டே, அதுலனா ரொம்ப ஈஸிட்டே. வருஷத்துக்கு 20-30 கட்டினா போதும். இல்லனா கட்டி முடியாதே. எத்தனை லட்சம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால தான் தீ படிக்க. நல்ல பாடி மக்களே, ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா போதும்ல. ஆமாட்டே, நகமா எடுத்துக்கிடுங்க. ஏய் எப்ப என்ன பெரிய கப்பு வளத்தி காணுமாக்க? யார் லட்சுமி அப்படி கேக்கா? ஒரு சின்ன கப்ல கொண்டு வந்திருக்கடாதா? குடிங்க. என் மவ தான் கலக்குனா. யார் சர்மியா? நான் கலக்கி நீங்க குடிச்ச மாதிரி தான். அவள ஒரு சுக்குக்கு ஆக மாட்டேமக்கா. சந்தியாவே ரசனா பொடி போட்டு கலக்கனா பத்துக்க. சரி சரிடே, அங்க ஒருத்திய மூஞ்சி வாங்க. எப்படி மறைப்பான்னு தெரியும். எம்மா, நீங்க எடுத்துக்கிடுங்கம்மா. தேங்க் யூ அத்தை. இருக்கட்டும் மக்களே, இதெல்லாம் சொல்லணுமா? சந்தியா எங்கடி போனா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு நடக்கா? உள்ளே தானே சொன்னேன் அம்மா. அவ தானே செஞ்சா, அதானே அவ செஞ்சான்னு சொன்னேன். இவ என்னத்த செய்வான்னு கேக்குறீ? நான் உங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? சரி, பேரவை சண்டை போட்டுக்கிடலாம். இப்படி எல்லாரும் வரும்போது கடந்து அலறாத. அம்மைக்கு கேவலமா இருக்குது இப்படி நீ கட்டிட்டு நடக்குது. இருக்கும்ல. அப்ப என்னைய பத்தி சொல்லும்போது மட்டும் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி உடமா மன்னிச்சுக்க. உங்க மன்னி பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. இப்படி இனி சொல்லாதுங்க யார்கிட்டயும். சரி சொல்ல மாட்டேன் போ. என்ன வருத்து வராள்வ. ஆமா லட்சுமியா, முத்துக்குமார் எங்க? அவனையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா நீ? ஆமாக்க, அவன் வாரேன்னு தான் சொன்னா. இப்ப நாகர்கோயில் வர போயிருக்காங்க, வந்துருவான். ஏன் இது வேலை விஷயமாயா? இல்லக்க, வேற ஒரு விஷயமா தான் வந்துருவான். ஏன் ஏன்ட்ட சொன்னா என்னடே? வந்த பிறகு சொல்லியங்க பாருங்க. சரி சரி, குடிங்க அத. சரிக்கா. நாகர்கோயில் வர போனாமத்துக்க சந்தியாளுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். வேலைக்கு போறாளா, கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்காவ. மறு நம்ம ஒண்ணு கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல, அதான் பேக் வாங்க போனா. அப்படியா? எனக்கே தெரியாதுமா. உள்ள வந்து சாவி எடுத்துட்டு போனா. எங்க போறானதுக்கு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான். ஆமா, சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சிருப்பா. நீ மாதிரி வந்தா அவட்ட சொல்லிட கூடாதுல. ஆமா ஆமா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ராணி, என்னப்பா?
பேசவே மாட்டேக்காவல. இப்ப பேசுங்கப்ப. நான் இனி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ப. இங்கதான் நிக்கிறியா சந்தியா? எடி பூ மாதிரி உன்னையும் தேடுனாட்டி. போறேம்மா. அப்பா என் கூட பேச சொல்லுங்கம்மா. ஏன் பேசுனியோ? ஆமாம்மா பேசவே மாட்டேக்காவம்மா. ஏங்க என்ன இந்த வாழையில அறுத்து கொண்டு வச்சிருக்கேன், அதை சொல்லதுக்கு தான் நின்னுட்டு இருக்கேன். யார் கூட பேசுன்னு என்ன வற்புறுத்தாத. என்னங்க இப்படி பண்ணுதிய? நம்ம பிள்ளைக்காண்டி இதெல்லாம் செய்யுமே, அவட்டே நீங்க பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? செய்யறது ஒரு தவப்பனா இருந்து செய்யணுமேனு செய்யேன். வேற அவட்ட பியாசுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. சும்மா இருக்கு சொல்லிக்க. இவ பிடிக்காத விஷயங்களை செய்வாங்களாம், இவட்ட உடனே பியாசணுமா? தூர போ. என்ன இப்படி போறாவ? சந்தியம்மா கவலைப்படாதனே. நான் அப்பாயை பேச சொல்லி எம்டி அப்ப கண்டிப்பா பேசிடுவாவ. இன்னைக்கு இல்லனாலும் எப்படியும் நீங்க வேலைக்கு போக முன்னாடி பேசிடுவோம் மக்களே. எதுக்கு வருத்தப்பட்டு இருக்காத. பூ மாதிரி உன்னைய பாக்கணும்னு சொன்னாடி அவளுக்கு லட்டு கேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடு. இப்பதான் ஜூஸ் குடுத்துட்டு வந்தேன். அங்க ரூம்ல இருக்கு, போய் எடுத்து கொடு. சரிம்மா. இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க போச்சு? சின்ன பொண்ணு உமா வசந்தி ஒருத்திலையும் காணல. பக்கத்துல இருந்துகிட்டு வர முடியுமா அந்த வசந்திக்கு உமாளுக்கும்? பூமாரி நல்லா இருக்கீ பூமாரி. வேலை கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வருங்கால டாக்டரே. நான் உனக்காண்டி கேக் லட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது வா பங்குனே. சரிங்க. Thank you so much. உங்க அண்ணன் எங்க? அவன் வருவாங்க. கொஞ்ச நாளுக்குள்ள வர பேர்க்கா வந்துருவான். இந்த நேரம் தான் உங்க அண்ணனுக்கு வேலை வந்துருமோ? நம்ம கூட்டாத அங்க இங்கன்னு ஓடிறியது. அப்படி இல்லங்க, ஒரு விஷயமா பேர்க்கா வந்துருவான். சரி பூமாரி வரட்டு. ராத்திரி வரை இருந்துட்டு தான் போணும்னு சீக்கிரம் ஓடிராத. எங்க அம்மா இருக்கிற வரை இருப்பீங்க, அதுக்கு அப்புறம் தான் போவேன். ஏன் பூமாரி மிந்தியெல்லாம் நேராயிட்டுனா நான் இங்கே இருக்கேன் காலையில வாரேமான்னு சொல்லுவா. இப்போ உங்க அம்மி கூடயே ஓடிருந்தியே. உன்னை பார்க்கவும் முடிய மாட்டேக்கு. எங்க போய் படிப்பேங்க ஒரு மணி வரை. ஒரு மணி வரை இருந்து படிப்பியா? ஆமாங்க. அதுக்கு பிறகு கேளு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவா சந்தியா. அப்படியா தே? எப்படி பூமாரி? எனக்கெல்லாம் தலையெல்லாம் வலிக்கும் போதுக்கு காலையில இப்படி சீக்கிரமே எந்திரிச்சா தூங்கவே மாட்டேங்கிறியே. சரியா உடம்பு வீணா போயிடாம பூமாரியா. நல்லா உறங்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உறங்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல எப்பனாலும் நான் வந்து தங்கி. நீ தங்குவா, நான் இருக்க மாட்டேனே. ஆமா பத்தியா, இனி எல்லாம் உன்னை பார்க்கவே கஷ்டம்ல. இனி வேலைக்கு போயிட்டு எப்பமாவது லீவு நாதல வருவான். ஆமா பூமாரியா. சர்மி உங்களை மிஸ் பண்ணியலா? தெரியல, அவ எங்க சொல்லுவா. இதுவரை ஒண்ணும் சொன்னதில்ல பத்துக்க. ஆனா எப்படியும் கண்டிப்பா போன பிறகு மிஸ் பண்ணுவாங்க. நானே மிஸ் பண்ணியே. இப்ப நினைச்சு பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது. சரி விடு, இத சாப்பிடு. வேற என்ன பண்ண? உனக்கு இனி காலேஜ்ல கிடைச்சிட்டுனா எந்த ஊர்னால பெய்தானே ஆகணும். கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் அங்கங்க தானே சீட் போடுவாவே. ஆமா ஆமா, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பெய்தான் ஆகணும். ஆமா விதிலா. ஆமா பூமாரியா. லட்சுமியா, என்ன சொல்லுங்க? மத்தியானம் போல ஒரு இடம் பார்த்தீங்க பக்கத்துல. இந்த பக்கத்துல காமராஜர் நகர் இருக்குல்ல, ஆமாண்ணே. அங்கதான் ஒரு இடம் பாத்திருக்கேன் பத்துக்க. 7 சென்ட் இருக்கு, வாங்குறியா? 5 சென்ட்டுக்கு மேலனா சரிதானே. 7 சென்ட்னாலும் சரின்னா சொல்லுவா முத்து. எவ்வளவு நீ வருது சென்ட்? சென்ட் 4 லட்சம் சொல்லியா பத்துக்க. 3.25 வேணா முடிச்சு தரேன். அப்பனா பரவாயில்லையே. இடம்லாம் எப்படி? தண்ணி எல்லாம் நல்ல வசதியா இருக்குவா? போர் போட்டுக்கிடலாம். அங்க 100 அடியிலேயே போர் போட்டா தண்ணி வருது. அந்த ஆள்வைப்பு விக்கதாவே இல்ல. நான் திரும்ப திரும்ப கேட்டு கொஞ்சம் வித்து குடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் தான் விக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. அப்படியானே? நாளைக்கு போய் எடுத்து பாப்போமா? பாத்துடலாமே. நீ காலையில வர கேட்டால, நான் அதனாலதான் என் வேலையும் ஒண்ணும் பார்க்காம இதுக்குதான் ஓடிட்டு இருந்துக்க. எப்படியே ஒரு இடம் கிடைச்சிட்டு இனி உனக்கும் முத்துவுக்கும் பிடிச்சா போதும். அவனுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சாலே போதும். நாளைக்கு நானும் அவனு வாரோம், போய் பார்த்துட்டு வந்துருவோனே. சரி சரி. இப்ப கொஞ்சம் எந்திரிக்கிறிய அது சோப்பாயை நம்ம இங்க கொண்டு போட்டுருவோம் வேற ரூம்ல. எல்லாம் இருந்து சாப்பிடறதுக்கு வசதியா இருக்கும் பத்தியா. மேல மாடியில ஒத்து வராது பத்துக்க. காத்தெல்லாம் அடிக்குது, வெளியே இருக்க முடியாது. அதனால வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டதுக்கு தான் இந்த சோப்பா எடுத்து அங்க போட்டா கொஞ்சம் இடம் கிடைக்கும் பத்தியா. சரி, நீ எடுத்துடலாம். என்ன ஒரு பக்கம் பிடிக்கிட்ட? வேண்டாம் லட்சுமி, நான் தூக்கிடுவேன். இப்போ என்ன வெயிட்டது? வெயிட் தூக்கும் போது எனக்கு அது தள்ளது கூட பல இருக்காது. எப்படிதான் இதெல்லாம் தூக்கிட்டு போறாவளோ? ஆமாக்க, நல்ல வெயிட்டா இருக்கும்ல. ஆமா பூமாரி. ஆனா இது எடுத்த உடனே இந்த இடம்லாம் நல்லா கிளியர் ஆயிட்டு வருது. ஆமா. எப்படி மக்கா சோபாயை தூக்குன அப்புறமா அடியில ஒரு குப்பை இல்ல? அது சொல்லிம்லாத்தே. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா தூத்திட்டு போட்டுண்டு. இப்பதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால குப்பை இல்லாம இருக்குது. நாளைக்கு வந்தாலே உள்ள அவ்வளவு குப்பையும் சேர்ந்துரும். ஆமா, எல்லா வீட்டு வெளியும் அப்படித்தானே. எங்க வீட்ல சோபா இல்ல, ஆனா அந்த மியாசிக்கு அடியில அவ்வளவு குப்பை கிடக்கும்துக்க. காத்துக்கு பறந்து எல்லாம் அடியில போய் சேர்ந்துரும் பத்தியா. நம்ம தூக்கி தூக்கி தூக்க முடியாது. வெளியே தெரிய இடத்த மட்டும் தூத்து போடுவோம். நல்லா என்னைக்கு தூக்கமோ அப்பதான் எல்லாத்தையும் தூக்கி மாத்தி தூக்குது. ஆமா, இன்னைக்குதான் இந்த சோபாயை எடுத்துட்டு இந்த குப்பையெல்லாம்